திருப்பூரில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ங்க. திருப்பூர் டு ஈரோடு போகிற வண்டி செங்கப்பள்ளிக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா, டிரைவரு ஓவர் ஸ்பீடு, ப்ரைவேட் வண்டினா இவ்வளோதான் ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடு, ஒரு இதே இல்லை, அதே இல்லைங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. பஸ் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். என்னோட கருத்து, ஒரு பெரிய டெவலப்பான சிட்டியில் டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் 20 காலேஜ் 10 காலேஜ் இருக்குன்னா அந்த பீக் ஹவர்ஸில் ஸ்பெஷல் பஸ் விடணும். இல்லை கவர்மெண்ட்னால எங்களால் சப்போர்ட் பண்ண முடியலனா ஆல்ரெடி அந்த ரூட்டில் போகிற ப்ரைவேட் பஸ்ட்டு ஆர்கனைசிங் பண்ணி நீங்களே 2 ஷிஃப்ட்டு ஓட்டுங்க, 3 ஷிஃப்ட்டு ஓட்டிக்கிங்கன்னு சொன்னால் அவங்க அழகாக ஷேர் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட போகிறாங்க. ஏன் தொங்கிட்டு போக போகிறாங்க? இன்னொன்று பிரச்சனை என்னென்னா டைமிங் பிரச்சனை. நீங்கள் அந்த 1 மணி நேரத்தில் ஈரோடு திருப்பூர் 1.5 மணி நேரத்தில் வரணும், எப்படி வர முடியும்? அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ரெண்டாவது 20 ஸ்டாப் இடையில இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் பஸ் யாரும் நிறுத்த மாட்டீங்க. இப்போ இன்டர்வியூ கொடுக்குற எல்லா பசங்களும் கேட்டால் கவர்மெண்ட் பஸ் நிறுத்தலை, அதனால நான் ஏற்றினேன் அப்படிங்கிற. அப்போ இதில் எப்படி கவர்மெண்ட் பஸ் இருக்குங்கண்ணா, ஆனால் கரெக்டாக நிறுத்த மாட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வேப்பம்பாளையத்தில் இறங்குவோம்னா அந்த இடத்துல நிறுத்த மாட்டாங்கண்ணா. தம்பி நிற்காதுப்பா, யாராதுன்றவாங்க. பிரைவேட் பஸ் டிரைவரோ ஓனரோ அதுக்கு பொறுப்பாக முடியும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழு பொறுப்பு கவர்மெண்டோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். இது என்னோட கருத்து, அந்த ரோட்டில் நடக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட கருத்தை தான். இதை வந்து நீங்கள் நல்லா யோசிங்க. நான் பேசிட்டேன்னு எனக்கு திருப்பி அது இதெல்லாம் பேசுகிறதுக்கு இங்கே வேலையே இல்லை. நான் 2 பேர் உயிர் போயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இதை இப்போ யோசிங்க. இந்த ஊருன்னு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாமே காலேஜ் இருக்கிற பீக் ஹவர்ஸில் 2 ஸ்பெஷல் பஸ் விடுங்க. உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியலையா, ப்ரைவேட்டை விட்டுருங்க. அந்த ரோட்டில் வர ப்ரைவேட் பஸ்ஸே போட்டி இல்லாமல் அவங்க ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸுன்னு அவங்க விட்டு அவங்க ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் மட்டும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் வந்து யூஸ் இல்லாது. இது என்னென்னு பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். இதெல்லாம் தேங்க்யூ.